சில விஷயங்கள் மறக்க முடியாம மனசுல வந்து 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 என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. என் மனசுல அது என்னை குத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன அது நல்லா இருக்கும், ஆனா அது என் மனசுக்குள்ள வந்துட்டுனா அப்படியே நான் என் முகமே மாறிடுது பிரதர். என் எண்ணங்கள் மாறிடுது. நான் அப்படியே சோர்வடைஞ்சு போகிறேன். அது என் மனசுல என்னை அப்படியே உடைச்சுக்கிட்டே இருக்குது. உனக்கு துரோகம் செய்த மனுஷனெல்லாம் நீ பார்த்துட்டேன்னா நல்லாதான் இருப்ப, கொஞ்சம் சமாதானமா இருப்ப. அது சில மனுஷன் முன்னால வந்துட்டானா அது உன் மனசுக்குள்ள அப்படியே உன்னை வேற மனுஷனாய் மாற்றுது, என்ன உடைச்சிருது. ஆண்டவரே, நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? அது உன் மனசுல தோன்றாதபடி தேவன் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து, ஆமென், அதை நீ எண்ணி கூட பார்க்க முடியாதபடிக்கு உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போறாரா. அது உன் மனசுல நீ வரவே. அதனாலதான் ஆண்டவர் தாவீது அழகா ஜெபம் வரும், சுத்த இருதயத்தினிலே. அந்த இருதயத்தை கழுவுங்கன்னு கூட கேட்க மாட்டேன். சுத்தி ஆண்டவரே இதை தூக்கி போட்டு வேற அதை வச்சிருங்கப்பான்னு கேட்கிற. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அது எனக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் ஆண்டவரே. அது மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே. இல்ல, இனி பழச அந்த இழப்புகளை, அந்த வேதனைகளை, அந்த அவமானங்களை, அந்த நிந்தனைகளை இனி என் மனசுல நான் எண்ணவே கூடாது ஆண்டவரே. என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் சிந்தனையில அது வரவே கூடாது ஆண்டவரே. ஆமை, அது மனதிலே தோன்றுவதும் இல்ல.